சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். ரைட் சார். தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி 100 நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது. 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம இப்போவே பேசிடலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இருக்கு. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். சரி. பட் இருந்தாலும் சொல்றேன் நான் கேட்டீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சேகுவராவா? ஆமாம் இருக்கிறது நான் உண்மையை சொல்லியிருந்தேன். நான் சூப்பர்னு சொல்ல, பல பேர் சூப்பர் சொல்கிறாங்கல்ல, நான் சூப்பர் சொல்ல, பரவாயில்ல பெட்டர் தான் நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம நிறைகளையும் பேசுவோம், குறைகளையும் பேசுவோம். அதே போல் இன்சைட் பாலிடிக்ஸ், அதாவது ஏன்னா புது கட்சி புது அதிகாரம் கிடைச்சிருக்குது, அங்கே உட்கட்சியில் என்னென்னலாம் நடக்குது அதையும் நம்ம பேச வேண்டியது. கண்டிப்பாக நிச்சயமாக ஒன்றுனா பேசுவோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம வருவோம் அந்த போர்ஷனுக்கு. அமைச்சர் பெருமக்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க? இல்லை, நான் அதான் அந்த பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய வார்த்தை பொருந்தும் தான். ஏன்னா இப்போ இந்த சைடில் வந்து எல்லாமே வந்து பிறக்கும் போதே அமைச்சராக பிறந்தவங்க, எதிர்கட்சி தலைவராக பிறக்கும் போதே எங்கள் திமுக சைடில். அந்த சைடில் வந்து இப்போ தான் வந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. இந்த அவைக்கு வருவோமான்னு அவங்க வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுதான் சாதாரண மனிதர்கள். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு அரசியல் பாரம்பரியம் இல்லாத பலரும் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ மார்க்குன்னு நம்ம எடுத்து போட்டு மார்க்கை போட்டு காலி பண்ணிடக்கூடாது. பரவாயில்ல நான் நினைக்கிறேன். இருக்கிறதுல பெட்டர், பரவாயில்ல, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ 2வது கூட்டத்தொடர்லேயே நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்ட சில அமைச்சர், இந்த நான் சொல்கிறது வந்து இளம் அமைச்சர்கள், ரமேஷ் வந்து இன்றைக்கி பேசின அந்த கீர்த்தனா கூட பரவாயில்ல. அப்புறம் வந்து விக்னேஷ் வந்து வேளாண் அமைச்சர் இருக்கிறார்ல, வினோத். ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தா அத்தனை அமைச்சருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வன்மமும் கிடையாது சார். குட்னா குட், பேட்னா பேட். ஆனால் சில பேர் நடந்துக்கிறது நமக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்கல தான். அதனால் வந்து எல்லாமே புதிய அனுபவம் போது இன்றைக்கி கூட வந்து அவ்வளோ ஆவேசப்பட்டார் நிதியமைச்சர். அவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியம். மொழிநடைய கிண்டல் பண்ணாங்க, கேள்வி பண்ணாங்க. இதெல்லாம் சபையில் ஏற்று நடக்கிறது தான் சார். நீங்கள் பதில் எப்படி கொடுக்கணும்? நீங்கள் உங்களை இப்போ இது பதில் கிடையாது. இங்கே குறைகள் சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த முறை நான் நிவர்த்தி பண்ணிப்பேன், நீங்கள் கேலி கிண்டல் பண்ணாதீங்க, அடுத்த முறை நான் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்த முறை நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு அந்த ஆவேசப்படக்கூடாது. இல்லை, நீங்கள் வீட்டில் அந்த 4 சவுத்துக்குள்ளே இந்த விறக்கட்டை வச்சு நீங்கள் கோவப்படுறீங்க பாருங்கள், அதெல்லாம் அங்கே படக்கூடாது சார். சபை சார், அது லட்சக்கணக்கான பேர் அவங்க வந்து இப்போது மக்கள் சொல்லணும், ஏங்க என்னங்க பரவாயில்லைங்க, இப்போ நம்ம சொல்கிறோம்ல பரவாயில்லன்னு. அந்த அது ஒன்றும் அது இப்போ முதலமைச்சர்லேருந்து இவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னு எனக்கு தெரில. முதலமைச்சரை எவ்வளோ கேலி கிண்டல் இல்லையா, அவர் அதை எப்படி அதை அணுகிறாரோ அந்த மாதிரி தான் அணுகணும். நீங்கள் கோவப்படுறதுல ஆவேசப்படுறதுல அர்த்தம் இல்லை. அது அப்படி வேறு மாதிரி போயிடும். அது இங்கே வந்து நீங்கள் அப்படியே ஒரு சபையில் வந்து உங்களை பண்ணால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன், ஒரு 2 நாள் முன்னாடி சாட்டை துரைமுருகன் வந்து ட்ரோல் ஆச்சு. உங்களுக்கு முதலமைச்சருடைய செய்கையை வந்து உடல் மொழியை வந்து சொன்னார். அதுக்கு பதில் எப்படி கொடுத்தாரு சொல்லுங்கள்? முதலமைச்சர் எப்படி பதில் கொடுத்தாரு சொல்லுங்கள் பாருங்கள். இன்றைக்கி ரியாக்ஷன் காமிச்சாரா? இன்றைக்கி சிரித்தார், திரும்பி பார்த்தாரு, பதில் வந்துச்சா? இன்றைக்கி இதானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஒருத்தர் வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் இன்றைக்கி ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அவர் ட்ரோல் பண்ணதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா இவருடைய செய்கை வந்து அப்படி இருந்தது. அன்றைக்கி சுச்சுவேஷன் அவருக்கு சில நெருக்கடிகள், நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யோசனையில் இருந்தார். ஆனாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன் திமுக தரப்பில் முகத்தை வந்து அப்படி காமிச்சு ஒரு மாதிரி சந்திரசேகர் பண்ணார். இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் வந்து அப்படி பேசணும். இன்றைக்கி ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கல்ல, இப்படி தானே சார் பதில் கொடுங்க. இப்போ உங்கள் லாங்குவேஜை வந்து கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சரியாக பேசி காட்டுங்க. ஓகே, நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லக்கூடாது சார். ஒரு நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கை வந்து நீங்கள் எழுத்து கூட்டி பேசுகிறது தப்பாக பேசுகிறீங்க. சீமான் வந்து சொல்கிறது கரெக்டு தானே? சீமான் வந்து சொல்கிறது கரெக்டாக தப்பா? நீங்கள் வந்து ஒரு எழுத்து என்ன தப்பாக சொல்கிறீங்க சார்? நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்போ தான் உங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாங்களா? நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரீங்க. அப்போ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் வந்து தப்பாக பேசக்கூடாதுல்ல. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ தப்பு உங்ககிட்ட இருக்குது. அதை சுட்டி காட்டினா நீங்கள் கேலி கிண்டலாம் எடுத்துக்காதீங்க. கேலி கிண்டல்லாம் நிறைய அனுபவிச்சனால தான் இன்றைக்கி முதலமைச்சராக உட்காந்துருக்கிறார்.
நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் கூட 134.26ன்றாரு. அதை 26ன்னு சொல்லுங்க அதுதான் அப்படின்னு சொன்னதுமே இன்னைக்கு பாருங்க திருத்திட்டாரு. இன்னைக்கு அதை திருத்திக்கிட்டாரு. அததான் இன்னைக்கு தெளிவா அதை சொல்றாரு. அதுதான் நான் இங்க இந்த இடத்துல வந்து நீங்க அவ்வளோ நீங்க நிதியமைச்சர் பார்த்தா இவ்வளோலாம் ஆவேசப்படக்கூடாது. என்ன சபையா என்ன இது? அவர் இப்போ நான் கேட்குறேன், அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்குறாருங்க, நீங்கள் அங்கே கோவப்பட்டீங்க, பொதுமக்களும் கேட்குறாங்க, ஒரு நிதியமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்களை சொல்ல தெரியாதான்னு கேட்குறாங்க. அப்போ பொதுமக்கள் மேலே கோவப்படுவீங்களா? நீங்கள் கோவப்படக்கூடாது. இங்கே உணர்ச்சி வசப்பட்டவங்களாம் இது தோற்று போயிருக்கிறான், இதுதான் உண்மை. முதலமைச்சர் எமோஷனல் ஆகிற ஆளே கிடையாது, ஆனால் எமோஷனல் ஆவார். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஆவார், சபையில் ஒரு நாளுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அன்றைக்கி பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்ச அப்படி 5 நிமிஷம் ஒரு முறை உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் கதைக்காக மாட்டீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் போனீங்கன்னா அடுத்த ஆள் ரெடியாக இருக்கிறாங்க நிதியமைச்சர் பதவி எடுத்துக்கிறதுக்கு. நிதானம் தேவை. அவ்வளோ எமோஷனல் ஆகாதீங்க நீங்கள். நான் அப்படி தான் பேசுவேன். இது வந்து உடல்மொழின்றது தவறாக பேசுகிறது உடல்மொழி கிடையாது சார், முதல்ல புரிஞ்சுக்கணும். தவறாக பேசுறது உடல்மொழி கிடையாது. நீங்கள் தவறாக பேசுகிறீங்க, எண்களை கூட நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, அதை நீங்கள் மாற்றிக்கிற பாருங்கள். சரி, இதை வந்து மாண்புமிகு உறுப்பினர் சொன்னாருங்க, நான் வந்து நான் திருத்திக்கிறேங்க, எனக்கு சில வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, நான் அடுத்த முறை நான் மாற்றிக்கிறேன், முடிஞ்சிச்சு. இவரும் வந்து கூட முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எந்திரிச்சு பேசும்போது சொல்றாரு, நாங்கெல்லாம் யாராவது சொல்லியிருந்தா கூட சார், பரவாயில்ல. நான் தான் ஒரே வாரம் சொல்கிறேன், அவங்கெல்லாம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏவும் வந்து அமைச்சராக பிறந்தவங்க. நீங்க வந்து புதுசா இப்போ வந்திருக்கிறீங்க, அப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவரும் புதிய உறுப்பினர். அதுதான் எனக்கு தெரியுது. சொன்னார் அவர் வந்து கன்னி பேச்சுன்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கும் கன்னி பேச்சு தான். இவரும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு உங்களை எதிர்பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு வந்து மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க சார். வெறும் சபைக்கு மட்டுமே கிடையாது இவர் உரை, ஒட்டுமொத்த வந்து கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல சும்மாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டம்ளர்லேயே வந்து பாயசம் குடிப்பான். நீங்கள் வேறு பத்தாத்துக்கு நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் சில பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் என்னை கூட நீங்கள் வந்து சரியாக சொல்ல முடியல. அது எப்படி ஒத்துக்க முடியும்? அதே போல் நேரில் என்ன பாருங்கள், எழுத்தில் படிக்கும்போது தப்பாக படிக்கிறீங்க, அதை எடுத்துருவோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து டங் ஸ்லிப் ஆகுது, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் என்னை சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக சொல்லணும்ல. என்னையும் நீங்கள் தப்பாக சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேலி பண்ணுறாங்க, இவங்க கிண்டல் பண்ணுறாங்க, நான் அப்படி தான் பேசுவேன், அவ்வளோலாம் எமோஷனல் ஆகக்கூடாது. நீங்கள் அது சபை, அவர் சபாநாயகரே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார், அவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது இல்லை நீங்கள். அதே போல் அவையை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அந்த 4-5 பேர் முக்கியமாக அந்த லேயரில் இருக்கிறவங்க அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க போல நிறைய விஷயங்கள். இல்லை, அது என்ன ஆகுது தெரியுமா சார்? இப்போ என்ன நடக்குதுன்றது பாருங்கள். இப்போ பாருங்கள், மரியவில்சனுடைய அந்த மொழி நடைக்கும் ஆதவர்ஜனா மொழி நடைக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் தான். சரிங்களா? அவர் வந்து பார்த்தா சொல்லுவாங்கல்ல, இந்த பர்சன்டேஜில் சொன்னாக்கா அவர் 100%னா இவர் வந்து 75% அப்படி எடுத்துக்கலாம். மொழி நடையில் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனத்தை சொல்கிறேன், நான் வீக்னஸ் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த மருதமலை படத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த பஞ்சாயத்து. ஏன்னா இவங்க வந்து மொழி நடையை சொல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசுவேன்னு சொல்ல, அதுக்கு பஞ்சாயத்து வந்து இவர் பேசும்போது கேட்டிங்கன்னா வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து எப்படி பேசினார்னு இவர் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஆதவர்ஜனா தமிழே சரி கிடையாது. முதல்ல தமிழ்னு பார்த்தோன்னா இங்கே ஆதவர்ஜனா பேசுகிற தமிழும் வந்து சரியான தமிழ் கிடையாது. அங்கே தமிழ் சரியாக பேசுறதுன்னு கேட்டால் 2 பேர் பேசுகிறாங்க. ஒன்று வந்து ராஜ்மோகன், இன்னொன்று வந்து நிர்மல்குமார். இவங்க 2 பேர் தான் தமிழ் சரியான தமிழ்னா அதுதான். மற்றபடி இவங்க சீனியர்லாம் விட்டுருங்க, இப்போ வந்து செங்கோட்டையெல்லாம் அவங்க விட்டுருங்க. அங்கே தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்போ புஷியானந்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவர் வந்து மாற்றிக்கிறாரு, அடுத்து ரெடி ஆகிறாரு. சரிங்களா? ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனா பஞ்சாயத்து பண்ணும்போது எல்லா அமைச்சருக்கும் நான் தான் பஞ்சாயத்துன்ற மாதிரி வந்து அங்கே பேசுறது எப்படி அந்த மாதிரி யார் அந்த எண்ணத்தோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதவர்ஜனா பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லீட் பண்ணுற இடத்துக்கு வராரு. ஆமாம், அந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் அங்கே லீட் பண்ணணும். அவை முன்னவர்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் இருக்கிறாரு. செங்கோட்டையர் போல கிட்டத்தட்ட வந்து ஆதவர்ஜனா தான் பண்ணுறாரு. அப்படியா? ஆமா, நீ பார்த்தல அண்ணா அப்படியே திரு நிர்மல்குமார் அண்ட் ராஜ்மோகன் சார் அவங்கலாம் என்ன பேசினாலும் கூட பார்த்தீங்கன்னா சார், அவங்க எப்படி பார்த்தாலும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா தான் அங்கே வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு எல்லாரையுமே. அவரே எடுத்துக்கிறாரா? அவர் எடுத்துக்கிறார். அவர் இப்போ இன்னைக்கு இப்போ வேளாண் துறை இன்னைக்கு வந்து இந்த கோரிக்கைக்கு சமமாக நீ பேசணும், வினோத் தான் பேசணும், அமைச்சர் வினோத் தான் பேசணும். ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் தான் பதில் கொடுக்குறாரு. அப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து வீக்குன்ற மாதிரி அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. யார் பண்ணுறது? இவர் ஆதவர்ஜனா அப்படி ஏதாவது அப்படி தெரியுதுல்ல நமக்கு பார்க்கும்போது. இல்லை உங்களுக்கு அப்படி ஏதேனும் ஆதவர்ஜனா மேலே சந்தேகம் இருக்குது, வலுவாக இருக்குது சந்தேகம். எப்படி என்ன நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். இப்போது முதலமைச்சருக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு சிக்கலை உருவாக்குறதுலாம் நீங்கள் பாருங்கள். மற்ற அமைச்சர்கள் யாராவது சிக்கலை உருவாக்குறாங்களா? கிடையாது. ரமேஷாக இருக்கட்டும், வினோத்தாக இருக்கட்டும், மற்ற அமைச்சர் யாரெல்லாம் நீங்கள் வந்து சபையில் பேசியிருக்காங்களோ அத்தனை பேர் நீங்கள் எடுங்க, எதுவும் சிக்கல் இல்லை. ஆனால் இவர் பேசுகிறது எல்லாமே சிக்கலாக தானே இருக்குது.
நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசுகிறீங்க சார், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு உடனே ஓடி போகிறாங்க திமுக தரப்பில். அவர் தானே சொன்னார் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணக்கு தீக்கணும்னு சொன்னார்ல, அது உடனே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்களா முதல் நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு வந்து வெளியில் பேசுகிற விஷயம் முதல்ல பேசிவிட்டு அப்புறம் உள்ளே வரேன். இரண்டாவது என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து அவங்க இவிஎம் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அதை ஆய்வு செய்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து சொல்கிறது கேட்டால் ஒரு அமைச்சர் இவர் அதை மறந்துட்டு பேசுகிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா 9001 இருக்கும், இல்லைன்னா 15,000 இருக்குன்றாரு. எப்படி இருந்தாலும் தப்பு தானே சார், ஒரு அமைச்சர் சொல்லக்கூடாதுல்ல. ஒரு அமைச்சர் எப்படி சொல்லலாம் 9001 இருக்குன்னு சொல்லக்கூடாது சார். 9000னா 9000 தான் இருக்கணும். அது 1 இருந்து கூட இருந்தாலும் தப்பு, குறைவாக இருந்தாலும் தப்பு. அப்போ ஒரு அமைச்சர் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ரெண்டாவது நீங்கள் அமைச்சர், இப்போ இருக்கிற அதிகாரி, ஆய்வு செய்கிற அமைச்சர் வந்து அதிகாரி வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறார். அரசு கீழே தான் ஒரு அதிகாரி. அன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருந்தார், அந்த கெப்பாசிட்டியில் தான் இன்றைக்கும் வந்து அவர் வந்து அதை ஆய்வு செய்கிறாரு. அப்போ ஒரு அமைச்சராக இருக்கிற வந்து நீங்கள் வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறக்கூடாதுல்ல, நீங்கள் அது கருத்தை சொல்லக்கூடாது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது, அவ்வளோதான். சட்டம் என்னவோ அது செய்யுதுங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும் தவிர அங்கே வந்து நீங்கள் மேடை பேச்சு பொருளாக ஆக்கக்கூடாது. இவிஎம்ல நடந்த அந்த குளறுபடி வந்து நாளைக்கு நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு ஆகிடும். ஸோ அப்போ அதிகாரி மீதும் தேவையற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழுத்தம், ஒரு கலங்கம் வரும். நீங்கள் எதை பேசுனா எதை பேசக்கூடாது இருக்குது. சரி, 2 அது பேசுனீங்க. அதை கடந்து உள்ளே வந்து நீங்கள் பேசும்போது இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று பேசுனீங்கல்ல, போன முறை வந்து முதலமைச்சர் எச்சரிக்கையாக பேசினார். அது சொல்லியோ தெரிஞ்சோ எப்படின்னு கேட்டால் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னார். அதுக்கே வந்து இவங்க வந்து கோபமாயிட்டாங்க, இதுவாகிட்டு. அது வந்து கரெக்ட். அது கடைசியில் அது என்ன ஆச்சு கேட்டால் பார்ட்டி ஃபண்டுன்னு தானே இப்போ சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து எங்கள் அப்போ குதிரைக்குள்ளேன்னு ஓடுறீங்கன்ற மாதிரி அது பேசு பொருளாச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா டைரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுகிறாரு. உங்களுக்காக ஞாபகத்துக்கு வந்தான்னு தெரில. இவர் என்ன பேசுகிறாருன்னா 900 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். அவங்க வழக்கமாக லாட்ரின்னு சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க. மார்ட்டின் இருக்கிற வரைக்கும் லாட்ரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா லாட்ரியில் சம்பாரிச்ச பணம் போது அப்படி தான் சொல்லுவாங்க. நல்ல வழியில் சம்பாரிச்சா சொல்ல மாட்டாங்க. அது நல்ல வழி கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ லாட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது பேசும் பொருளாக தான் செய்யும். நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மருமகன்ற அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதை உங்ககிட்ட உங்கள் மேலே அந்த விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா நேரடியாக இருக்கிற அவையில் இல்லாதவர் யார்? மார்ட்டின் வந்து அவையில் இல்லாதவர். இல்லாத நபர் வந்து நீங்கள் என்ன கேட்டால் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எதுக்காக நீங்கள் 9000 கோடி வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. நல்ல வேலை உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 900 கோடின்னு நினைக்கிறேன். சாரி 900 கோடி வந்து ஏன்னா நம்ம நிதியமைச்சரை பற்றி பேசியிருந்தால ஸோ 900 கோடி வந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உடனே நல்ல வேலை அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு வந்து உங்கள் மாமாவை கேளுங்கன்னு சொன்னார். அதுக்கு நீங்கள் அப்பாவை கேளுங்கன்னு பேசுனீங்க. இது அவசியமே இல்லாது. ஏன்னா இது வந்து மறைமுகமாக கொடுத்தது ஃபண்டு. மறைமுகமாக கொடுத்தது சபைக்கு வரவே கூடாது, சட்டசபைக்கு வரவே கூடாது. சரி, இதை நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால் அவர் மாமான்னு சொல்ல நீங்கள் அப்பான்னு சொல்ல இப்படி ஆயிடுச்சு. அந்த பக்கம் கை காமிச்சு உங்கள் மாமியார்கிட்ட கேளுங்க சொல்லியிருந்தால் என்ன இருக்கும்? அங்கே ஒருத்தர் இருக்கிறது ஞாபகம் இருந்துச்சு யாருக்காச்சும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒற்று உறவில் இருக்கிறீங்க இல்லைன்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது அங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறவங்க யார்? லீமா ரோஸு உட்காந்துருக்குறாங்க. உங்கள் மாமியார் தான். அது தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இதில் சப்போஸ் பேச தெரிஞ்சுதான் அவங்களும் பேசியிருப்பாங்க. அது தேவையில்லாத ஒரு பேச்சு தானே. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேரெடுத்து என்ன சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன் 10 ரூபா சொன்னீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பதில் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு வரும்போது பார்ட்டி ஃபண்டு கொடுக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எங்கே இருந்தீங்க? திமுக. அப்போ நீங்களும் தானே பொறுப்பாயிருந்தீங்க. அப்போ இந்த இடத்துல இதுதான் பாயிண்ட். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அரசு மீது இந்த பார்ட்டி ஃபண்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு பார்வை இருக்குது. இவங்க சுத்தமானவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அங்கே ஏற்கனவே இருந்ததுடைய விளைவு திமுகவில் இருந்தீங்க, அவங்க பார்ட்டி ஃபண்டு கொடுத்தாங்க. ஏதோ நீங்கள் அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அந்த வன்மம் வச்சு திருப்பி அடிக்கிறீங்க. இதில் சேதாரம் யாருக்கு? பாதிப்பு யாருக்கு? இப்போ அடுத்த நாள் எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இவன் ஒரு திருடன் அவன் ஒரு திருடன், 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்படி போயிடுச்சு இல்லை கடைசியில். இப்போ பார்ட்டிக்கும் நீங்கள் வந்து மார்ட்டின் குடும்பம் வந்து திமுகவுக்கு பணம் கொடுத்ததுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சொல்ல டிவிக்கு பார்ட்டிக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பணம் கொடுத்தது சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை எடுத்து பேசும்போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ மக்கள்கிட்ட எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுக்கும்போது இவனை தானே கூட இருந்தான். சாதாரண மக்கள் நான் பேசலை. சாதாரண மக்கள் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் பார்க்கணுன்னா எல்லாம் ஒரே கூட்டு கலவாணிக்கு தான் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லை. அப்போ இது யாருக்கு கெட்ட பேர்? அப்போது இந்த இடத்துல வந்து ஆதவர்ஜுனா பேசுறது அத்தனையுமே அது வெளியில் பேசுறதா இருக்கணும், சட்டமன்றத்தில் பேசுறது எல்லாமே வந்து டிவிகேக்கு மைனஸ் தான்.
எந்த வகையிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய பார்வை ஆனா இப்போ கொஞ்சம் அமைதியா தான் சார் இருக்காரு ஃப்ளோர்ல. சார் இதெல்லாம் வந்து அப்பப்போ சார் வந்து முதலமைச்சர் இப்போ நீங்களே சொல்லுங்கள் பேசுறது இது வரைக்கும் அமைச்சர்கள் பேசுறது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சிக்கல் வந்தால் சொல்லுங்கள். ஒரு அமைச்சர் இல்ல யாராவது ஒரு ஆதவ அமைச்சர் பேசுறது கூட சார் என்ன சிலர்லாம் சிக்கல் சைலண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். பல விஷயங்கள் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிகே பிரபுலாம் ரீல் போட்டுன்னு சுற்றிட்டு இருந்தவர் இன்றைக்கே வந்து ஒரு ரீல் பார்க்க முடியுதா வருது சொல்லுங்கள். அதே மாதிரி ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் ஆனால் அந்த செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதிர்ச்சியாக இருக்குது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உள்ளபடியே நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கீர்த்தனாவுடைய அந்த லாங்குவேஜ் அமைச்சருடைய பேச்சு வந்து எப்படி இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவர் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார்ல வினோத், அவர் கூட முதல்ல அந்த இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் மாதிரி ஆரம்பித்தார். ராஜாதி ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க அப்படி தான் திராவிடியன் பார்ட்டிஸை வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் புகழ்ந்தாங்க. இப்போ அவர் வந்து பேசின அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி இருந்தாலும் கூட அந்த இளம் அமைச்சர் பேசும்போது அந்த இப்போ வந்து பக்குவத்துக்கு வராங்க சார். நீங்கள் விட்டா தானே அவங்கள எல்லாத்துலேயும் நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்கன்னா நான் தான் சீனியர். ஆதவர்ஜுனா தான் அவங்க விடணும் சார். ரமேஷோ பிரபுவோ இல்லை விக்னேஷோ வினோத்தோ இவங்களெல்லாம் என்ன ஆதவர்ஜுனா கட்டுப்படுத்துறாரா? இல்லை எல்லாரையுமே கட்டுப்படுத்துறாரு. நீங்கள் அவங்கள மட்டும் சொல்லுங்க. இங்கே இருக்கிற புஷியானதாக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள் வேறு எல்லாரையும் எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன், எல்லாரையும் கட்டுப்படுத்துறாரு. அது காரணம் கேட்டீங்கன்னா சார் நீங்கள் உச்சபட்சமாக நீங்கள் பாருங்கள் உங்கள் ரோல் என்ன சார்? முதல்ல நீங்கள் யார் சார்? முதல்ல அவர் ஒரு மினிஸ்டர், அவ்வளோதானே சார்? அவ்வளோதானே. நீங்கள் மேடையில் மைக்கை பிடிச்சா என்ன வேணால் பேசுவீங்களா? காரசாரமாக விவாதம் போயிட்டு இருக்குது. எதிர்க்கட்சி தலைவருக்கு சரியான பதில் கொடுக்குறாரு. முன்ன பின்ன பேப்பர் பிரச்சனை தான் வந்து தெரியும்னு சொல்கிறாரு. சரிங்களா? அந்த முன்ன பின்ன வார்த்தை தவிர வேற ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம். ஆனால் முன்ன பின்ன வந்து பேப்பர் பிரச்சனை தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசுகிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து ஒரு போட்டி வருது. இவர் என்ன சொல்கிறாரு? வெளியில் ஒரு மீட்டிங் போட்டு என்ன சொல்கிறாரு? ஆபாச நிதி பேர் யாருக்கு? உதயநிதி பேர் ஆபாச நிதி. அவர் ஆபாசமாக பேசுகிறாரு. வெளியில் பேசின மேட்ரு. இதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தீர்மானம் போடுங்க. இனிமேல் முதலமைச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன், அண்ணன் செங்கோட்டையன் பதில் சொல்லட்டும், இன்னும் சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லட்டும்னு சொல்கிறாரு. இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புரியல உங்களுக்கு? அப்படி ஒன்று நடந்தால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சார் உதயநிதி கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சரால் பதில் சொல்ல திராணி இல்லை. நான் சொல்கிறேன். அப்போ செயலற்ற முதல்வர் சார். இப்போ நான் சொல்கிறேன், இங்கே எதிர்க்கட்சி தலைவர் பிறக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது. இப்போ முதலமைச்சர் கேட்டால் இன்றைக்கில நாளைக்கே அடுத்த நாள் வந்து இயல்பாக இருப்போம் சார். பக்கமாக வசனம் பேசினவர் சினிமாவில் இந்த சபையில் வந்து எதிர்கொள்ள முடியாதா? அதுக்கான வாய்ப்பும் அந்த நேரம் வரணும். முதலமைச்சரே இந்த ஸ்பேஸை ஆதவுக்கு அது கொடுத்துருக்கலாம். ஒரு இல்லை நீங்கள் அப்படி சொல்லுங்க. நீங்கள் அப்படி சொல்லுங்க. இல்லை சார், நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் சொல்லிடுறேன். திரு ஜானாரகுசாமி போன்றவர்கள் இருக்காங்க, இன்னமும் அவங்களாம் சைலண்டாக இருக்காங்க சார். வண்டி ஓட்டும் போது நீங்கள் பின்னாடி உட்காந்து வரீங்க. வண்டி ஓட்டும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீராக வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். ஆனால் வந்து ஸ்லோவாக போகிறேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இயல்பு, நான் 40 தான் போகிறேன். நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? சார் கொஞ்சம் நீங்கள் இப்படி வாங்க, நான் ஓட்டுறேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து 60 போவீங்க, இல்லை 80 போவீங்க. போய் இறங்கும் போது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து இவர் வண்டி ஓட்ட தெரியாதுங்க, அதெல்லாம் அவர் பின்னாடி உட்காந்துன்னு வராரு. ஆனால் வண்டி இவருது தான், ஆட்சி இவருது தான், இவரால் பேச தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா ஆட்சி யார்? அது ஆதவர்ஜுனா ஆட்சி, டிவி காட்சி ஆதவர்ஜுனா. அப்படி ஒட்டுமொத்த அந்த டைரக்ஷனே சார் இதெல்லாம் வந்து ஒரு உத்தி. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் உள்வாங்க. அந்த மாதிரி இதை டைரக்ஷன் அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதலமைச்சர் வந்து அங்கே வந்து ஒரே ஒரு கல்ட்டு. இது வந்து ஜானோட பிளான், பிராண்ட், சிங்கிள் பிராண்ட், ஒரே பிராண்டு தான். அடுத்த ஆல்டர்னேட்லாம் இங்கே வந்து யாருமே கிடையாது. அதுதான் வந்து ஜானோட இலக்கு. அதுதான் சக்ஸஸ் ஆனது. சரிங்களா? அடுத்த ஆனால் ஒரு ட்ரை நடந்துக்கிட்டே இருக்கு. யார் ட்ரை பண்ணுறது? ஆதவர்ஜுனா தான். வேற யாருக்கும் எனக்கு தெரிஞ்சவருக்கும் ட்ரை பண்ணுறாரு. இங்கே நிர்மல்குமாருக்கோ அந்த ராஜ்மோகனுக்கோ அல்லது அங்கே இருக்கிற வேற எந்த புஷியானது கூட அந்த இது கிடையாது. ஆதவர்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்பர் 2ன்ற அந்த எண்ணம் இருக்கு சார். இல்லைன்னா தீர்மானம் சார், இதுக்கு போய் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க சார். அந்த தீர்மானம் நிறைவேற்றினா என்ன சார் ஆகும்? நீங்கள் சொல்லலாம் ஆபாச நிதியர் சொன்ன கடந்த காலத்தை பேசாத. எப்போ உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஆதவர்ஜுனாக்கு அடித்து மண்டை கட்சின்னு ரத்தம் ஊற்ற வந்தவங்களாம் இருக்காங்க. 80களில் நடந்தது. அது சபையில் அந்த மைக்கை பிடிக்க அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு வந்த கதை இருக்குது. ஏன் இப்போ சமீபத்தில் சபாநாயகரை வந்து எழுப்பிட்டு உள்ளே போய் உட்காரலையா? எடப்பாடி ஆட்சியில் தனபாலை எழுப்பிட்டு போய் வந்து ரங்கநாதன் போய் உட்காந்தாரு. அந்த அவைக்கு அந்த மாதிரி நடந்து வந்தால் ரங்கநாதன் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆக முடியல. பார்த்தீங்களா? இயற்கைன்னு ஒன்று இருக்குது.
அதனால் பதில் கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இங்கே எல்லாத்தையும் இயற்கை பார்த்துட்டு இருக்குது. இதே வேல்முருகனை ஒருமையில் பேசின ஒரு சேகர் பாபு இந்த சபாநாயகர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தன்னிச்சையாக அவர் வாயில் வந்துருச்சு. ஏன் பாட்டு பாடுறேன்னு கேட்டார். பதில் கிடச்சிச்சா? பொறுமையாக போகணும். இயற்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய அண்ணன் தோரணையில் பேசுறது அதை வச்சு நான் கேட்குறேன். இன்னும் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே அமைச்சர் வேலை பண்ணுறாரு சார் அவர். யாரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சில சோர்சஸ் மூலமா வருது. என்ன மாதிரி? சில அமைச்சர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எந்தெந்த அமைச்சர்கள்? எல்லாம் இப்போ நீங்கள் பேசின அத்தனை அமைச்சருமே சொல்கிறேன். எந்த அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஜூனியர்ஸ். இப்போ நான் கேட்குறேன், அவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரும் புதுசு தானே, ஆதரவு புதுசு தானே. இல்ல இது சரி எப்போ வழக்கமாக இன்னொன்று இருங்க, அவர்கள் நாலேஜுக்கு இதெல்லாம் போதா? இந்த மாதிரி ஒரு சார் நாலேஜ் போதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சில வரக்கூடிய தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது வந்து உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களையும் வேவு பார்க்குற வேலை நடக்குது சார். யாரு? ஆதவ அர்ஜுனா சொல்கிறேன். மற்றவர்கள் யாரும் தலையை தூக்கிட முடியாதுன்றது இருக்குது. அது எல்லாருக்கும் அந்த சிக்கல் இருக்குது. நிர்மல்குமாருக்கும் அந்த சிக்கல் இருக்குது, ராஜ்மோகனுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. நம்பர் 2 நம்ம இருக்கணுன்ற அந்த எண்ணத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் அது வந்து நான் அன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு வார்த்தை ஜான்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நான் வந்து எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட முடியாது சார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். எனக்கு வந்து இந்த நடிகையோட தொடர்பு இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நான் முட்டு கொடுத்துருக்க முடியாது வந்து ஊடகத்தில் பேசிட்டு எனக்கு அது நான் விரும்பலை. ஆனால் அது அன்றைக்கி நான் சொன்னேன், ஒரு நாள் உங்களுக்கு சிக்கல் வரும்னு சொன்னேன். யார்? ஒரு நடிகையால் ஒரு நாள் உங்களுக்கு வந்துதா இல்லையா? நாக்கு தள்ள தள்ள பேசுகிறார் யார்? உதயகுமார், ஆர்பி உதயகுமார் நாக்கு தள்ள தள்ள பேசுகிறார். ஏன் எதுக்காக இந்த பேச்சு வரணும்? நான் அன்றைக்கி சொன்னேன் ஜான்கிட்ட, ஒரு நாள் உங்களுக்கு சிக்கல் வரும், நீங்கள் இதை கடந்து போகிறீங்க, ஒரு நாள் அது வருதா இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் சார் ஜெயிலில் போடுவீங்க? எத்தனை பேர் போட முடியும் அதிகாரத்தை பயன்படுத்தி? போகிறான் ஒரு 15 நாள் கழிச்சு வந்துடும், திருப்பி அவன் பேசுவான். அப்போ இது நான் சொன்னேன், அதே தான் நான் இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் மூலமாக சொல்கிறேன், இது ஆதரவில் சொல்கிறேன். ஆதவ ஒரிஜினல் பெரிய சிக்கல் ஒரு விஜய்க்கு. என்னுடைய அனுமானம். என்னங்க இது? என்னோட அனுமானம் சார், என்னோட அனுமானம் தான். அவர் ஒரு அமைச்சர். அமைச்சர் சார். சார் நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரியுங்க, நான் திரும்ப கேட்குறேன். ஆதவ ஒரிஜினல் நம்பர் 2னா கடந்த காலத்தில் எடுத்துங்க, எம்ஜிஆர் இருக்கட்டும், நிதியமைச்சர் யார் இருப்பாங்க? அடுத்த ஆள் அவங்க தான். ரெண்டாவது செகண்ட் நிதியமைச்சர் தான். இப்போ அந்த மரபே உடஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது நிதியமைச்சர்ன்றது இப்போ யார் நீங்கள் சொல்லுங்கள். நிதியமைச்சர் எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா இன்றைக்கி? இல்லை சார், இவங்க அந்த மாதிரி ஒரு இதை அதுதான் தப்புன்ற நான். இப்போ அந்த 2வது பிளேஸ்ன்றதுல வந்து இப்போ நிதியமைச்சர் தான் சார் செகண்டு. யார் வேணா இருக்கட்டும் நிதியமைச்சர். அங்கே 2வது இருக்கை நிதியமைச்சர் இருக்குது. இப்போ இவர் படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் படிக்க மாட்டாரா? புஷியானந்து தப்பாக கூட படிக்கிட்டேன் சார், அப்புறம் திருத்திக்கலாம். என்ன எல்லாம் இலக்கணமாக வந்து இது பண்ணுறோங்களா? ட்ரோல் பண்ணட்டும், மாற்றிக்கலாம், அடுத்த முறை மாற்றிக்க போகிறோம். 2வது இதெல்லாம் மரபுகள் உடைக்கப்படுறது அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது. 2வது எல்லா அமைச்சருக்கும் இவர் பஞ்சாயத்து பேச முடியாது. ஆட்சியில் நீர்வளத்துறை துரைமுருகன் கிட்ட இருந்துச்சு, அவர் தான். அதுதான் நான் சொல்கிறேன். நான் 2வது இப்போ நான் சொல்கிறேன், 2வது இடம்ன்றது இப்போ யாருக்கு இருக்குது? நீங்கள் பேரளவுக்கு தான் நீங்கள் புஷியானது இருக்கிறாரு தவிர, இருக்கையில் இருக்கிறத தவிர, அங்கே எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்குறது யார்? எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறது யார் சார்? அது பஞ்சாயத்து சார். அது அந்த மாதிரி ஒரு வடிவத்தை வச்சு அதுதான் தப்புன்ற நான். அதுதான் தப்பு சார். திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், அதே போல திரு ஆதவ அர்ஜுனா, அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், சரி, இவங்க 4 பேர் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா. யார் இவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்றது யார்? அது சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்றது யாரு? யாரு? ஆதவ அர்ஜுனா பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறேன். ஊடகம் பாக்குறீங்கல்ல? இவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்றது யாரு? திமுக தரப்புல இருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க வேணா பாருங்க, கடைசியில் வந்து இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவை குறிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போவே எடுங்களேன். ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? 100 நாள் ஆயிடுச்சுல்ல. இப்போ நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு அவை குறிப்பு நீங்கள் வாங்குங்க, ஆர்டிஐயில் போட்டு வாங்கினா கொடுத்துருவாங்க. அது அவை குறிப்பு நீங்கள் வாங்குங்க. யார் அதிக நேரம் பேசுனதுக்கு பார்த்துலாமா, செக் பண்ணிடலாமா? உங்களுக்கு எனக்கு டெஸ்ட்டு அதிக நேரம் பேசுனது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் வரணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ அவை குறிப்பு நீங்கள் எடுத்து பாருங்க. அது அவர் விரும்புறாரு. ஆனால் கடந்த காலத்தில் நான் ஆர்டிஐ போட்டு நிறைய வாங்கியிருக்கிறேன். இல்லை சார், அது அவர் விரும்புறாரு. அது விரும்புறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாரு. அதில் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சியினர் மத்தியிலே வந்து ஒரு பேர் வந்துடும் சார், இவர் தான் வந்து செகண்ட் பிளேஸ். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இளம் அமைச்சர்களை குறிவைத்து ஏதேனும் தேவையற்ற விஷயம். அதுதான் இப்போ இளம் அமைச்சர்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்றேன். இப்போ கவனிக்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தான் பண்ணுங்க. விஜய் தான் பண்ணணும் சார். இப்போ அவருக்கு அதுதான் இப்போ உங்களுக்கு புரியலையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்களை நம்புறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வியூகம் அதுக்கு அப்படி தான் அவர் போகிறாரு. அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கான இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் வந்துடுவார் சார். இப்போ வந்துட்டார் சார் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீர்மானம் போட சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் கேட்குற கேள்விக்கு இனிமேல் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு இனிமேல் வந்து நாங்கள் தான் வந்து நம்ம தான் பதில் சொல்லணுன்றாரு. எதுக்குன்னு கேட்குறாரு. அது ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது சார். அது தெரியல.
அவ்வளோனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன அவ்வளோனா எங்களை பார்த்தா எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் காதில் கடுக்கு நான் போட்டிருக்கேன். இது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே உதயநிதி வெர்சஸ் ஆதவ அர்ஜுனா ஊடகங்களை செட் பண்ணியாச்சு. யாரு ஆதவ அர்ஜுனா செட் பண்ணிட்டாங்க? ஆமாம் சார், இப்போ பாருங்கள் வெர்சஸ் நீங்கள் பாருங்கள் டிஎம்கே அந்த ஆதவ அர்ஜுனா வெர்சஸ் டிஎம்கே, ஆதவ அர்ஜுனா வெர்சஸ் உதயநிதி, ஆதவ அர்ஜுனா பாருங்கள், எடுத்து பாருங்கள், காட்டுவா உங்களுக்கு, எடுத்து பாருங்கள். காரணம்னா விஜய் பேசாதது இவங்க வந்து இவர் ப்ளஸ் ஆக்கணும்னு பார்க்குறாரு. முதலமைச்சர் பேசாததை இவர் அதை ப்ளஸ் பண்ணின்னு மற்ற அமைச்சர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டம்மி பண்ணுற வேலை நடக்குது. மற்ற அமைச்சர் பேசுனாங்கன்னா அது வந்து ஊடகத்தில் வரமாட்டேங்குது, வருது அப்படின்னா 1-2. ஆனால் ஆதவ அர்ஜுனா மட்டும் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்குறோம். அதுவும் மீடியாக்காரங்கிட்ட வந்து உங்கள் வேலையை காட்டாது, மீடியாவில் ஃபோக்கஸ் ஆகுது பாருங்கள், இவர் நடந்துக்கிறத பாருங்கள். சில அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைக்கு வராங்க, எவ்வளோ வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அது செய்தியாக வரமாட்டேங்குது, செய்தியாக வரமாட்டேங்குது. நிறைய இருக்குது சார், இதில் அரசியல் இருக்குது, காலப்போக்கில் தெரியும் பாருங்கள். நீங்கள் வந்து என்ன சரிங்கன்னா மற்ற அமைச்சர்கள் வந்து பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது லைம்லைட்டுக்கு வரல, அது வந்து பார்த்தீங்கன்னா அது டம்மி பண்ணுறது, எல்லாத்துக்கும் இவர் தன்னை வந்து பெருசாக எடுத்துகிட்டு பேசுறது. அப்படி பேசுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் தானே சார். சார் மாமியார்னு ஒருத்தர் அவையில் இருக்கிறாங்க, பல பேர் ஊடகங்கள் எல்லாமே மறந்துட்டாங்க, நீங்களும் மறந்துட்டீங்க. அங்கே மாமனார் பிரச்சனை வருது, அப்பா பிரச்சனை வருது, மாமியார் அங்கே சாட்சியாக இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மனதளவில் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த முறை பெர்ஃபார்ம் பண்ணதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சைடில் கூட பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. டிஎம்கே சைடில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அந்த அம்மா சௌமியா மட்டும்தான் வந்து எனக்கு பளிச்சுன்னு சொல்லியே பழக்கம். ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செய்த வந்து மிகப்பெரிய நல்ல காரியம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருமகளை தேர்வு செய்து மட்டும் இல்லை, நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செஞ்சு சபைக்கு அமைச்சிருக்கிறாங்க. உள்ளபடியே அந்த அம்மா பேசுனது தான் ஒரு ஜீவனில் ஒரு உயிரோட்டமான பேச்சு. அதாவது மேகதாது கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? அருமையான சார், எல்லா பேச்சுமே சொல்கிறேன் சார். அதுக்கு எதுக்கு முயற்சியெல்லாம் வேறு பண்ணணுன்ற மாதிரி பேச. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விவசாயி வந்து பேசினா எப்படி இருக்கும், பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி வந்து பேசினா அவையில் வந்து பேசினா எப்படி இருக்கும், அப்படி தான் அவங்க பேச்சு இருந்துச்சு. அவங்க எல்லாத்துக்கும் பேசினாங்க. ஆடு மாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன சரணாலயம் குறித்து எல்லாமே பேசினாங்க. ஒரு ஜீவனுள்ள பேச்சு அது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மருமகளை வந்து அவர் தேர்வு செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு மருமகனை தேர்வு செய்யும் போது லீமரசு கோட்டை விட்டாங்க, ஆனால் அங்கே அசிங்கப்பட்டாங்க சார். அங்கே மாமனார் அசிங்கப்படுத்தினாலும் ஒன்று தான், மாமியார் அசிங்கப்படுத்தினாலும் ஒன்று தான். அங்கே அவையில் நிற்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அதை கூட நீங்கள் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இதே எதிர்கட்சி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்கல் துணியில் அப்படி போட்டுருந்தா என்ன இருக்கும், பக்கத்தில் அவங்க மாமியார் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொன்னாங்கன்னா என்பது. ரெண்டாவது நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க, அந்த ஃபண்டு கை மாறும்போது நீங்கள் அங்கே இருந்திருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது தானே. அப்போ இதெல்லாம் பேசும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா பொதுமக்கள் மத்தியிலேருந்து பேசுங்க சார். நீங்கள் தயவு செஞ்சு, நான் பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்குறேன், பல பேர் ஃபேஸ்புக்கில் போடுறான், அறிவார்ந்த நபர்கள் பேசுகிறான் வந்து போடுறதெல்லாம் பாருங்கள். அங்கே தேவையில்லாமல் வந்து தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படுது சார். அங்கே அந்த க்ளீன் இமேஜ் அடி வாங்குது. இது வந்து உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை. அது நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்கன்னா அதோட முதலமைச்சர் பேசுனா கரெக்ட். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார்ல, அது வேற ஒரு விஷயம் சொன்னார், அதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் ஓப்பனாக நான் பேசுகிறேன் சொல்லிட்டு தைரியம் இருந்தால் சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அது கடைசியில் என்ன ஆகுது, இப்படி தானே விவாதம் வருது. மாமாவை கேளு, அப்பாவை கேளு, அங்கே பக்கத்தில் மாமியாரை நிற்க வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க தேவையில்லாத. அப்புறம் தான் சில பேர் உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் பண்ணுறவங்கன்னு கேட்டால் இது முற்றிலுமாக இது அவையிலேருந்து எடுங்க. இது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வாங்க சார். நீங்கள் வேணால் பாருங்கள். ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் தலைவலி தான் தெரியுமா, நான் சொல்லட்டுமா? என் பார்வையில் ஜான் ஆரோக்கியசாமி தான் தலைவலி எல்லாருக்கும். இல்லை அது பிரச்சனைன்றீங்க? இல்லை சார், இல்லை எல்லாரும் இவங்க அத்தனை பேருக்கும் என்ன நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா, அந்த யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எளிதாக வந்து முதலமைச்சரை வீழ்த்தலாம் நினைக்கிறாங்கல்ல, நான் அப்படி ஒரு குரூப். ஆமாம், இவங்க எல்லாருக்கும் தலைவலின்னு கேட்டினா அவர் தான், ஜான் தான். அது குறிப்பாக வந்து எப்படியாவது நகர்த்தணும்னு பார்க்குறாங்க. யாராவது ஜானை வந்து எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து நகர்த்தணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. ரொம்ப நுட்பமாக நடக்குது அது வேலைகள். அது இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜானுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா ஜான் அறிவாளின்றது எனக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன், தெரியும். இவங்களுக்கெல்லாம் என்ன தலைவலி, இப்போ திமுக வந்து விஜய் வீழ்த்தக்கூடியவங்களுக்குலாம் என்ன தலைவலி கேட்டால் வந்து ஜானோட மாஸ்டர் பிரெயின் தான் அங்கே எப்படியாவது நகர்த்தணும். அது சவுக்கு மூலமாக வந்து தீர்க்கணும் பார்க்குறாங்க. ஏன்னா சவுக்கு சங்கருக்கும் ஜான் அரசுக்கும் என்ன சார் பிரச்சனை சொல்லுங்கள்? நிர்மா சோப்புக்கு வந்து பிராண்ட் பண்ணுற ஆளை கொண்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போட்டால் இப்படி தான் நடக்கும். எப்படி நிர்மா சோப்புக்கு பிராண்ட் பண்ணுற ஆளை கொண்டு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போட்டால் இப்படி தான் நடக்கும்.
ஜான் ஆரோக்கியசாமியோட வந்து பார்த்தீங்கன்னா 7வது அறிவு வேலை செய்யும் போது இவர் ஜெயிலில் இருந்தவர். யார்? சவுக்கு சங்கர். ஜான் ஆரோக்கியசாமியோட 7வது அறிவு வேலை செய்யும் போது நீ ஜெயிலில் இருந்த, இங்கே எவ்வளோ வெளியில் நடந்தது, எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, அதை எப்படிலாம் டேக்கிள் பண்ணார். இன்றைக்கி வந்து இந்த ஃபேமிலி மேட்டர் கூட செட்டில் ஆகிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஒரு பார்ட். ஜான் வந்து தீவிரமான விசுவாசி. யாருக்கு? விஜய்க்கு. ஜானை எப்படியே தூக்கணும்னு பார்க்குறாங்க, பிளான் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. அசைன்மெண்ட் இது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆதவர்ஜி நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. முதல்ல ஜான் ஆரோக்கியம் யாருன்னா தெரியுமா? முதல்ல நாலேஜ் என்னன்னு தெரியுமா? 5 நான் சொல்கிறேன் பாருங்கள். அவர் சொல்லுவார், ஜான் சொல்கிற வார்த்தை 5 ஜெயலலிதாவுக்கு சமம்னு சொல்லுவார். யாரை? விஜய் சொல்லுவார் 5 நான் சொல்கிறேன் 5 பிரசாந்த் கிஷோருக்கு சமம் ஜான். ஒரு ஜான் 5 பிரசாந்த் கிஷோருக்கு சமம். இப்போ வந்து அடுத்த வேலை நடக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான அந்த பிம்பம் கட்டமைக்கப்படுது. யார்? விஜய் வந்து நார்த்துலலாம் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டேட்டை தாண்டல, நார்த்தில் ஃபுல்லாக வந்து விஜய்ன்றாங்க. அந்த விஜய் பேர் வந்து ரீச் ஆகிடுச்சு. கார்கில் யுத்தத்துக்கே வந்து ஆப்ரேஷனுக்கு விஜய்ன்னு தான் பேர் வச்சாங்க. இதே ஒரு நான் வந்து பில்டப் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. என்னங்க இப்படி பில்டப் பண்ணணும், தப்புனா தப்புன்னு பேசுவோம் சார், எனக்கு அதை பற்றி எனக்கு இல்லை. ஆனால் நார்த்தில் இப்படி ஒரு கட்டமைக்கிற வேலை நடக்குது. ஏஷியாவில் ஒரு பெரிய லீடராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடிக்கு நிகராக கொண்டு வரணுன்ற வேலை நடக்குது. எப்படியாவது ஜானை வந்து துரத்தணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து ஏதோ கற்பனையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் காலம் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனால் 100 நாள் ஆட்சியை பற்றி நான் கேட்கும்போது இவ்வளோ தகவலை சொல்ல நிறைய இருக்குது சார். இன்னும் நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் பொறுமையாக நீங்கள் கூர்ந்து கவனிங்க. நான் சொல்கிறதெல்லாம் சரியாக தப்பான்னு தரும். இப்போது நான் சொல்கிறேன், அமைச்சர்களை செயல்பட விடுங்க. சின்ன ஒரு வயசு தான் சார். நீங்கள் 1000 பிரச்சனை வருது. நான் கேட்குறேன், இந்த பழனி கோயிலில் ஏதாவது ரமேஷுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. நீங்கள் துறை அமைச்சர், ஆனால் சட்டப்பூர்வமாக நடக்குது. அது அவர் கவனத்துக்கு வரும்போது நான் அது நடவடிக்கை எடுக்கிறேன்றாரு. இப்போ ஒரு தகவல் வருது, என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக கோயில் சொத்துக்கள் எவ்வளோ பேர். இது ஒரு நாள் நடந்த விஷயமா சார்? 60-70 வருஷமாக ஆட்டையை போட்டுக்கிறான் கோயில் சொத்துக்களை. கோயில் சொத்தை நம்ம மனையை எழுதுனா கூட பார்த்தீங்கன்னா மண் அள்ளின கதைலாம் இருக்குது. விவசாயம் அந்த கோயில் சொத்து எங்கெல்லாம் இருக்கோ, சூளைக்கு மண் எடுத்தவங்க இருக்கிறான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனையோ விதமான வந்து ஆற்று மணல் எல்லாமே இருக்குது கோயில் மணியில். அதெல்லாம் அடிச்சவெல்லாம் இருக்கிறான். மனை அங்கே தான் இருக்குது. மண் அள்ளிட்டு போனலாம் இருக்கிறான். ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணும்போது அதிகாரிகள் கோஆப்ரேஷன் இருக்கணும், மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு இருக்கணும். அப்போது ஒரு இளம் அமைச்சர், அனுபவமே இல்லாத ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா ஒன்று நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து இதில் அமைச்சருக்கு தொடர்பு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியாது. அப்போது ஒரு விஷயமா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றம் சொல்லணுன்ற மாதிரி வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி? நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இங்கே பேசுகிற ஊடகத்தில் பேசக்கூடிய பல பேர் கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரமேஷை மட்டுமே கார்னர் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், குறிப்பிட்டு மற்ற அமைச்சர்லாம் செகண்டு. ஒன்று அவர்கிட்ட போவாங்கன்னா நம்ம நேராக டாஸ்மாக் இருக்கிற அந்த விக்னேஷ் கிட்ட போகிறாங்க. டாஸ்மாகில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபா பிரச்சனை மட்டும் ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை கலைஞ்சாலே போதும். மற்றபடி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஊழல் எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. அதுக்கான நம்ம பார்க்குறோம், கண் முன்னாடி பார்க்குறோம். அப்படி எதாவது தான் இந்நேரம் எதிர்கட்சி விடுவாங்களா சார்? கரெக்ட். இருக்கிறது பிரச்சனையே பேசணும். அந்த 20 ரூபா பிரச்சனை இருக்குது. அது வந்து அது நம்ம அது முட்டு கொடுக்க முடியாது. ஆனால் மற்ற துறை சொல்லுங்கள் நீங்கள். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ 100 நாள் தான் சார் ஆச்சு. நீங்கள் 6 மாதம் டைம் சொன்னீங்க. கனிமவளத்துறைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அந்த அமைச்சர் பதவி வாங்கறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சவால்கள் சந்திக்கணும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து மாபியாக்கள் இருக்காங்க. நீங்கள் கனிமவளத்துறை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளபடியாக பெரிய ஆச்சரியம் தான். அங்கே பெரிய அனுபவசாலிகள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது துறை நிர்வாகம் பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அது சாதாரண வேலை கிடையாது. நான் நினைக்கிறேன் அதனால தான் ரீலே போகிறதில்லன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ரீல் போகிறதுக்கு டைம்லாம் இருக்காது. அவ்வளோ நெருக்கடி கொடுக்கும். ஏன்னா கடந்த காலத்தை தெரியும் சார், இந்த கனிமவளத்துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகளை வந்து போட்டுருவானுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்தனை விஓக்கள், எத்தனை தாசில்தார்கள், இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாபியாக்கள் எல்லா கட்சியும் காசு வாங்குறானுங்க. இந்த கனிமவளத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் மாபியாக்கள், அந்த மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளை வந்து இந்த கிரானைட் எடுக்கிறவங்க எல்லா குவாரி அத்தனை பேரும் எல்லா கட்சிக்கும் பணம் கொடுக்குறோம் சார். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து டெண்டர்ஸ் எதுவுமே வந்து எல்லாமே லாக் பண்ணி அப்போ எங்கே ஊழல் நடந்திருக்கும்? ஆனால் எழுதுறாங்க திரும்ப திரும்ப. அதுதான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியிலேருந்தும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் பின்னுக்கு தள்ளணும்னா இந்த வேலைலாம் நடக்கும். இப்போ அந்த துறை வந்து வேற ஒருத்தர் தேவை, என்ன செய்வீங்க? அந்த மாதிரி யார் சார்? அதெல்லாம் சார் அதெல்லாம் நடக்கும் சார்ன்னு நான் பொறுத்துருந்து பாருங்கள். ஒன்று ஒன்றா வரும் பாருங்கள். ஒரு அமைச்சரை காலி பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் வேலை செய்வாங்க அந்த வேலையை. அது இந்த ஆட்சியில் தான் நீங்கள் நினைக்காதீங்க. அது கடந்த ஆட்சியில் உண்டு. அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கைக்கு வரணும். கனிமவளத்துறையை வேற யாருன்னா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கலாம்ன்ற நான் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்ற நான். ஆனால் இப்போ இது வரைக்கும் ஏதாவது ஊழல் இருக்கேன். ஆனால் நம்ம கடந்த காலத்தில் என்ன சொன்னோம்? ரியல் அமைச்சர் நானே கூட வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்கேன் இதே மீடியாவில்.
என்னங்க எதை தான் ரீல் போகணும்னு விவசாயம் இல்லை. இன்றைக்கி ஒரு ரீல் கூட வரவே இல்லை. அதான் வருத்தமே. காரணம் கேட்டால் அங்கே ரியலாக வந்து அனுபவிக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது சாதாரண துறை கிடையாது. கடந்த காலத்தில் வந்து இங்கே அதிமுக திமுக ஆட்சியில் எடுத்திங்கன்னா அவ்வளோ நடந்திருக்கு. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார் இதுக்கு மேலே. ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிறவங்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கணும் இருப்பான். பணம் பல இடத்துல பாயம். ஒரு என்ன செய்வார், ஒரு அமைச்சர் அவங்க அதிகாரிகள் வந்து கோஆப்ரேட் பண்ணல. நேர்மையாக பார்த்தோம்னா இது வரைக்கும் நான் சொல்கிறேன், எதிர்க்கட்சிகளை விட ஆளுங்கட்சி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால தான் நான் சொன்னேன், கேட்ட உடனே பரவாயில்லன்னு சொன்னேன். 100 நாள் ஆட்சி பரவாயில்ல. ரைட் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொடுப்போம். அதை ஒரு நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.